தேவனுடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் ஒருமித்து ஆராதிக்க தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம வாழ்க்கை 70 வருஷமானாலும் 80 வருஷமானதும் அது பிரச்சனைகளாலும் பாடுகளாலும் நிறைந்த வாழ்க்கை. சங்கீதம் 90 10வது வசனம், அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது அதைத்தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, எல்லாரும் புது வருஷம் வரும்பொழுது நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் உங்களுடைய வார்த்தையில் நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்களேன், 10வது வசனம், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் நல்லா சாப்பிட்டீங்கன்னா 80 வருஷம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அதன் மேன்மையானதோ வருத்தமும் சஞ்சலமுமே. தட் மீன்ஸ் the glory of it is the trouble and the problem. அதன் மேன்மைங்கிற வார்த்தை பார்த்தீங்களா, அங்கே தான் அது முக்கியம். ஆவியானவர் தருகிற விளக்கம். அதனுடைய மேன்மை அங்கே இருக்கிற வருத்தமும் சஞ்சலமுமே. எத்தனை பேருக்கு இந்த 2024 வருஷம் சஞ்சலம் இருந்தது, வருத்தம் இருந்தது? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்வீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்வது தான் ஆண்டவர் தருகிற இந்த வாழ்க்கையின் அருமையே. என கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, உலகத்தில் இல்லாத சிலதை தேவன் நமக்கு ஐஸ்வர்யமாக தந்திருக்கும் பொழுது அதை காணக்கூடிய அளவுக்கு அவருடைய கிருபையால் நம்மை தாழ்த்தும் பொழுது, ஹல்லேலூயா, கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? He deserves praise and glory. ஹல்லேலூயா. அவர் தருகிற அந்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்வதை விட வாழ்க்கையின் மேன்மை வேறு எதுவுமே இல்லைங்க. அதனால தான் பாருங்க, அதனுடைய மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். ஆமேன். இந்த வருத்தத்தை பற்றி கவலைப்பட ஆண்டவர் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கலைங்க. ஒருவேளை இந்த செய்தியின் ஆரம்பத்திலேயே நான் சொல்கிறேன், புது வருஷம் வரும்பொழுது நம்ம எல்லாம் எப்படி வாழ்த்துவோம்? ஹாப்பி நியூ இயர். புது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் புதுதாக போகிறதுன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. நிறைய புது பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுது. காட் பிளெஸ் யூ. ஆமென். ஹல்லேலூயா. புது வகையான பிரச்சனைகள், புது வகையான சஞ்சலங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை கேட்கும்போது ஏதோ வேடிக்கை போல இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு காலையில் ஆண்டவருடைய கிருபையினால் நான் உங்கள் முன்னால் நின்று சொல்கிறேங்க. வேதாகமத்தில் நம்ம படிக்கிற கர்த்தருடைய உன்னதமான சீஷராக இருந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போன்றவர்கள் பிரச்சனைகளை காணும் பொழுது என்ன சொல்கிறாங்க தெரியுமா? படிக்கலாமா வேதாகமத்தில்? கொலோசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம் கொஞ்சம் எடுக்கலாமா? கொலோசியர் 1:24. எஸ் ப்ளீஸ். கொலோசியர் 1வது அதிகாரம் 24வது வசனம். அங்க பாருங்களேன், இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளினாலே நான் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமான சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். அப்படி என்றால் பவுலுங்கிற மனுஷன் என்ன சொல்றார் தெரியுமா? உங்கள் நிமித்தமாக நான் அவன் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைகிறேன். ஒருவேளை அந்த வசனம் படிக்கும் பொழுதே அப்படின்னா பவுலுக்கு ஏதோ கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி தெரியுது இல்லைங்களா? இன்னொருவருக்காக அனுபவிக்கிற பாடுகளில் நான் சந்தோஷப்படுகிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு உண்மையா அந்த வசனத்தின் முதல் அந்த 4 லைன் படிங்களேன். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளினால் நான் சந்தோஷம் அடைந்து. அப்படி என்றால் கர்த்தாவே, 2024 ஏன் பிரச்சனை அல்ல, மற்றவங்களனால என் வாழ்க்கையில் வந்த பாடுகளுக்கு நன்றின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பவுலோடு இணைந்து தேவனுக்கு ஒரு நன்றி சொல்ல முடியுமா? கரங்களை உயர்த்தி தேங்க்யூ சொல்லிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். அப்பா, நான் பெற்ற பாடுகளுக்கு நன்றி ஆண்டவரே. கிவ் மீ த கிரேஸ் டு தேங்க் யூ ஃபார் த திங்ஸ் லைக் திஸ். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நன்றி சொல்லத்தான் ஆண்டவர் இந்த வருஷத்தின் கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை உங்க முன்னால் என்னை நிறுத்த வைத்ததும் அதற்கு தான். அங்க பாருங்க, அடுத்த இதுல அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்கள் குறைவானதை அவருடைய சரீரமான சபைக்காக என்னுடைய மாம்சத்தில் நான் நிறைவேற்றுகிறேன். அப்படி என்றால் பவுல் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? கிறிஸ்துவனுடைய சிலுவையின் பாடுகளை ஒரு பக்கம் நான் பார்க்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கை இன்னொரு பக்கம் நான் பார்க்கும் பொழுது, அவருடைய சிலுவையின் பாடுகளில் ஏதாவது குறைவாக நான் அனுபவித்திருந்தால் சபைக்காக அதையும் ஏற்றுக்கொள்ள நான் தயார் என்று சொல்லுகிறார். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு இன்பத்தின் வாழ்க்கை வேணும்னு அவர் சொல்லலைங்க. ஏன் சந்தோஷமா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் பாடுகளை நான் காணும் பொழுது அவருடைய பாடுகளில் குறைவானது ஏதாவது என் வாழ்வில் இருந்தால், தயவு செய்து அந்த வசனத்தை படிக்கும்போது தப்பா கணக்கு போட்டுறாதீங்க. கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவனிடத்தில் எந்த குறையும் இல்லைங்க. கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சமமான பாடுகளை பெற நான் தயார் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த உலகம் தேவனை அறிய, ஜனங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள, கிறிஸ்து
கிறிஸ்துவனுடையவர்களாக ஜனங்கள் மாற்றப்பட, இந்த கடைசி காலத்தில் ஆத்தும ஆதாயம் செய்யப்பட, பரலோகத்திற்கு உகந்தவர்கள் நிரப்பப்பட, நான் பிறரின் சார்பில் வாழ தயார். ஹல்லேலூயா. பிறருக்காக பாடுபட தயார், பிறருக்காக ஜெபிக்க தயார். அப்படி என்றால் புதுமையான ஒன்றை கர்த்தர் தருவார். அதுதான் வாக்குத்தத்தமாக தேவன் தருகிற ஒரு காரியம் உண்டு. கர்த்தரை அறிகிற அறிவில் நீ வளரும் போது இது உன் வாழ்வில் செயல்படும். Glory to God. Amen. You need to know your God is. கர்த்தர் யார் என்பதை அறிய அவர் தருகிற வாழ்க்கையின் சில கட்டங்கள், சில அனுபவங்கள் உண்டு. கர்த்தரை அறிகிற அறிவில் ஒருவன் வளரும் பொழுது அப்படிப்பட்டவன் தெய்வ கிருபையில் நிற்க முடியும். நம்மால சாதாரணப்பட்டவனால் இப்படி ஒரு வசனம் சொல்ல முடியாது. உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற பாடுகளில் நான் சந்தோஷப்படுகிறேன்னு ஒரு மனுஷன் சொல்லணும்னா, என் வாழ்க்கை பரவாயில்லைங்க, நான் என்ன கஷ்டம் அனுபவிச்சாலும் பரவாயில்லைங்க, நீங்கள்லாம் நல்லா இருக்கணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு அந்த மனுஷனுடைய இருதயம் பார்த்தீங்களா? கிறிஸ்துவேசுவில் இருந்த அதே இருதயத்தை உடைய ஒரு மனுஷனாக அவர் அங்கே நிற்பதை நம்மால் காண முடியும். இன்றைக்கும் அதே கிருபையை நீங்களும் நானும் கொண்டு நடக்கும்படி ஆவியானவர் எதிர்பார்க்கிறார் அல்லவா? அதற்குத்தானே இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் பிரச்சனைகள் நிறைந்த வருஷமாக இருந்தாலும், வேதனை சஞ்சலம் நிறைந்து இருந்தாலும், அவர் பிரசன்னத்தில் வந்து நன்றி அப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு உள்ளத்தை தேவன் தந்திருந்தால், கரங்களை தட்டி ஒரு முறை கூட thank you Lord, thank you Jesus, thank you for your grace, thank you for your mercy. என கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, நன்மைகளுக்காக நன்றி சொல்வது யார் வேணாலும் செய்யலாங்க, ஆனா வேதனைகளுக்கும் சஞ்சலத்திற்கும் நன்றி சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட கிருபை பெற்றவர்களால் மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆவியானவர் ஒரு வசனத்தை தருகிறார். கொஞ்சம் எடுக்கிறீங்களா? எரேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா யாராவது ஒருவர்? எரேமியா 9வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது மேன்மை பாராட்டுகிறவனை பற்றி. யாராவது ஒருவர் அதை கொஞ்சம் சத்தமா படிக்க முடியுமா? எரேமியா 9:24வது வசனம். எஸ் ப்ளீஸ், somebody can read it out. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து. ஒரே நிமிஷம் அப்படியே நில்லுங்க பிரதர். என்னை அறிந்தும் உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்க வாழ்க்கையில மேன்மை பாராட்ட 2024 பற்றி ஏதாவது பேச இருக்குன்னா, அதை கர்த்தராகி அவரை நான் அறிந்திருக்கிறேன், அவரை நான் உணர்ந்திருக்கிறேன் என்பதை தவிர வேறு எதை குறித்தும் மேன்மை பாராட்டுவது கர்த்தருக்கு பிடித்தமான காரியம் அல்ல. அதனுடைய கடைசி லைன் படிங்க பிரதர். இவைகளின் மேல், ஆமென், இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷத்துல தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற அருமையான தெய்வ ஜனமே, நீ மேன்மை பாராட்ட ஏதாச்சும் உண்டென்றா கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை குறித்து அல்ல. ஆண்டவரே, என் வேதனையின் வேலையிலே, என் சஞ்சலத்தின் வேலையிலே உம்மை அறிய, உம்மை உணர கிருபை தந்தீரே. ஹல்லேலூயா, glory to God. அப்பா, நீர் நல்லவர் என்று சொல்ல, உம்முடைய கிருபை என்னை தாங்கினது என்று சொல்ல, இன்றைக்கு காலையில் ஆராதிக்க இந்த ஆரோக்கியத்தை தந்தது நீர் என்று சொல்ல, உம்முடைய பிரசன்னத்தில் நிற்க அடியேன் பெற்ற இந்த கிருபைகள் உம்மை அறிய, உம்மை உணர தந்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரிமாரே, இந்த கர்த்தரை அறிந்தும் உணர்ந்தும் இருப்பதை தவிர கர்த்தருக்கு பிரியமானது வேறு ஒன்றுமில்லை. ஆகையால் தான் அந்த கடைசியில் இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தெய்வ ஜனமே, இந்த வருஷம் முடியும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானதை அறிந்தும் உணர்ந்தும் வாழ்கிற ஒரு சுபாவம் நமக்கு உண்டா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு என்றால் அதுவே அவருக்கு உகந்த ஆராதனை. ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் தான் பவுல் சொன்னார், இதை அறிந்தவராக இருந்த பவுல் சொல்லுகிறார், உங்கள் நிமித்தம் நான் படுகிற பாடுகளில் நான் சந்தோஷப்படுகிறேன். கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகளில் குறைவானது ஏதாவது உண்டென்றால் அதையும் இந்த சபை என்ற கிறிஸ்துவின் சரீரத்திற்காக என் மாம்சத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி என்றால் பிறனுடைய பக்தி விருத்திக்காய் வாழ கிறிஸ்து இயேசு தம்மை தாமே தாழ்த்தி அர்ப்பணித்ததை போல நானும் நீங்களும் ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கை வாழ, பிறருடைய நன்மைக்காய் வாழ, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வாழ கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகள். ஒருவேளை இந்த வசனம் எல்லாம் படிக்கும்போது நம்ம நினைக்கலாம், பிறருக்காக வாழ இயேசு கிறிஸ்து அப்படி வாழ்ந்தார்னு தெரியும், நம்மால் அப்படி முடியுமா? கண்டிப்பாக நம்மால் முடியும் என்பதனால தான் இந்த அழைப்பை தேவன் தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா? பிதாவாம் தேவனுக்கு முன்பதாக அவர் தம்மை எப்படி அர்ப்பணித்தார்னு கொஞ்சம் பார்க்கலாங்களா? யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் கொஞ்சம் எடுங்களேன். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் அதனுடைய 18, 19 2 வசனங்களை கொஞ்சம் படிப்போம். கவனமாக நீங்கள் இந்த வசனங்களை பார்க்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 17, 18, 19. எஸ் பிரதர்.
நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நீர் என்னை இந்த உலகத்தில் அனுப்பினதை போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இப்ப அவர்களும் 19வது வசனம் கொஞ்சம் கவனமா பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ் பாஸ்டர், படிங்க. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ஏதோ பரிசுத்தத்துல குறைவுன்னு அர்த்தம் இருக்குங்களா? இந்த 19வது வசனத்தின் கடைசி லைன் பார்த்தீங்களா? அவர்களுக்காக நானும் என்னை பரிசுத்தமாக்குகிறேன் என்று இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து சொல்கிறார். அப்படி என்றால் என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ்வது, இல்லை என்றால் பயபக்தியோடு வாழ்வது, பிறனுடைய பிரச்சனை ஏற்றெடுத்து ஜெபிப்பது என்பது ஏதோ கடமை அல்ல, அது பிதாவாகிய தேவன் விரும்புகிற காரியம். ஹல்லேலூயா. ஆகையால் தான் என்னை அறிந்தும் உணர்ந்தும் இருக்கிறதுல கர்த்தராகிய நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று எரேமியா 9:24 வசனத்தின் தெளிவை இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் செய்து காட்டினதை யோவான் 17:19 இன்னைக்கு வார்த்தையாக நமக்கு முன்பதாக ஜீவனோட நின்று கொண்டு இருக்கிறது. அதனால தான் ஒரு வாரம் முன்னால கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடினோம். அவர் வார்த்தையாய் இருந்தார், வார்த்தை தேவனாய் இருந்தார், அந்த வார்த்தை மாம்சமாய் நம் மத்தியில் மனுஷனாய் வாசம் பண்ணினார். அவர் பிறந்ததை கொண்டாடினோம். இன்னைக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் நம்ம ஸ்கிரீன்ல இங்க இருக்கு. அதை கொண்டாடின நாம் ஒரு விசை தெய்வ பிரசன்னத்தில் இந்த இப்போ உங்க முன்னால் இருக்கிற இந்த யோவான் 17:19 கொஞ்சம் பார்த்து, அவர்கள் சத்தியத்தினாலே பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆகும்படி நானும் என்னைத்தானே பரிசுத்தமாக்கிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மை கொஞ்சம் பார்ப்போமா? ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர் என்று அவர் மெச்சிக்கொள்ளவில்லைங்க. அவர் பாவம் அறியாதவர் என்பதை நம்ம எல்லாரும் அறிகிறோம். கர்த்தருடைய திரு பந்திக்கு முன்பதாக வரும்பொழுது எனக்காக பிற்கப்பட்ட திரு சரீரமும் திரு ரத்தமும் என்று சொல்லி நம்ம எல்லாம் பயபக்தியோடு அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பாவம் அறியாதவர், பாவமற்ற சரீரம் உடையவர், பாவமற்ற ரத்தத்தை சிந்தினவர் என்று சொல்கிறோம். அவர் சொல்லுகிறார், இந்த சீஷர்களுக்காக, இந்த மனுஷர்களுக்காக பிதாவே நான் என்னை பரிசுத்தமாக்கிக் கொள்கிறேன். அப்படி என்றால் பிதாவின் பிரசன்னத்தில் பரிசுத்தத்தோடு நடந்து கொள்ள ஒரு அர்ப்பணிப்பு தேவை என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டி தருகிற வழிநடத்துதல் என்றால், அந்த இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து கற்றுக்கொண்ட பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் பாடுகளில் ஏதாவது குறைவுபட்டால் என் மாம்சத்தில் நான் அதையும் ஏற்றுக்கொள்ள தயார். என்னை நான் தாழ்த்துகிறேன், நான் ஒரு பொருட்டு அல்ல, ஐ அம் நத்திங். அருமையான தெய்வ ஜனமே, வருஷ கடைசியில் வந்துட்டு நான் பெரியவன், அப்படி சாதிச்சேன், இப்படி சாதிச்சேன், என் வாழ்க்கையில சம்பாதிச்சேன், பெரியவன் ஆயிட்டேன்னு சொல்றதுக்கு அல்லைங்க. நான் ஒன்னும் இல்லை ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் தாப்பா இன்னைக்கு காலையில கூட நான் மூச்சு விட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்வோமா? திஸ் இஸ் கிரேஸ் பிரதர் சிஸ்டர். இது கிருபையின் காலம். இந்த ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்தது அவருடைய தயவல்லவா? ஹல்லேலூயா, glory to God. நான் திரும்பி பார்த்து இன்னைக்கு நடுவர் ராவில் நேற்றைக்கு ஜபிக்கிற வேலையில கர்த்தரை பார்த்து சொன்னேன், அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் தந்த சாப்பாடுக்கு நன்றி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வஸ்திரத்தை தந்தீரே நன்றி அப்பா, ஒவ்வொரு பயணத்திலும் கூட இருந்தீரே நன்றி, ஒவ்வொரு மேடையிலும் உம்முடைய வார்த்தையை நிற்கும் பொழுது உம்முடைய கிருபை தந்தீரே நன்றி அப்பா. எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலப்பா. ஹல்லேலூயா, glory to God. அந்த வேளையில தான் ஆவியானவர் இடைப்பட்டு என்னோடு சொன்னார், கிறிஸ்து இயேசுவும் பிறருக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த வாழ்க்கை. ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? ரோமர் 15:3 வசனம், 15 and verse number 3. எஸ், கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல். அந்த ஒரு லைன் போதுங்க நமக்கு. இன்னைக்கு காலையில் என்ன கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, கிறிஸ்து தமக்கு பிரியமாய் வாழவே இல்லைங்க. அப்படின்னா அவர் வாழ்க்கையில எப்படி வாழ்ந்திருக்கணும்னு நினைச்சாரோ அது அவருக்கு கிடைக்கலைங்க. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி பிதாவை அறிந்தவராய் அவர் வாழ்ந்தார். இன்னைக்கு காலையில் நான் உங்களை பார்த்து ஒரே கேள்வி ஆவியானவருடைய கிருபையில கேட்கட்டுங்களா? 2024 வாழ்ந்து முடித்து 29ஆம் தேதி டிசம்பர் காலையில் ஆலயத்தில் வந்திருக்கிற நான் எனக்கு பிரியமாய் வாழவே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க யாராவது நம்ம கிறிஸ்துவின் சாட்சி தரித்தவர்களாக இன்றைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறோமா? நான் எனக்கு பிரியமாய் வாழலைங்க, எனக்கான எதையும் நான் விரும்பலைங்க, எனக்காக நான் ஜபிக்கலைங்க, என் காரியத்துக்காக நான் பிரயாசப்படலைங்க, நான் மற்றவர்களுடைய நன்மைக்காக வாழ்ந்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் இந்த பேசுகிற என்னையும் சேர்த்து நம்ம இந்த ஆலயத்துக்குள் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த வசனத்துக்கு ஏற்றவர்களாக நிற்கிறோம் என்பது அர்த்தம். ஆனால் இன்றைக்கு காலையில் ஆவியானவர் தருகிற விளக்கம் என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை என் கர்த்தர் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்தார், அதற்காக வருஷத்தை தந்தார். ஆனால் அதை நழுவ விட்டு நிற்கிறோம். ஆனால் ஆண்டவரே நீர் இன்னும் 2 நாளை தருவீரானால், இன்னும் ஒரு புது வருஷத்திற்குள் அனுமதிப்பீரானால், இதற்கேற்றவனாக நிற்க என்னை நான் அர்ப்பணத்தோடு நான் என்னை சமர்ப்பிக்கிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு உண்மையாய் வாழக்கூடிய கிருபையை என்னுடைய வாழ்வில் தாங்கப்பா.
என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, உண்மையான நம்மளுடைய ஜெபம் இப்படி தாங்க இருக்கணும். அதே ரோமர் 15:2 வசனம், நம்ம ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவோம். அப்படின்னா பிறன்னு ஒருத்தன் உங்க வாழ்க்கையில் இருக்கிறாங்க, ஆனா அந்த அவனுக்கு பிரியமாய் நம்ம நடக்க கடவோம், நமக்கு பிரியமாய் நடக்க கூடாது. அதனால தான் பவுல் சொன்னார், ஏதாவது என்னில் குறை உண்டென்றால் மற்றவர்களுக்காக அந்த பாடுகளை சகிப்பதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற பாடுகளில், ஏன் தெரியுங்களா, உங்க வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு அடையாளமுடைய வாழ்க்கையாக என் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை இருக்கும்னா அது கிறிஸ்துவுக்கு ஒப்பான வாழ்க்கை, அவர் விரும்புகிற வாழ்க்கை. அதனால தான் எரேமியா 9:24 படித்தோம், இதில் கர்த்தராகிய நான் பிரியமாய் இருக்கிறேன், பூமியில நீதியை நிறைவேற்றுகிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்தும் உணர்ந்தும் வாழ்தல். டு நோ அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் காட். கர்த்தரை அறிந்து வாழ்வது ரொம்ப ஈஸிங்க. கர்த்தரை பற்றி அறியுமான்னு கேட்டால் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்வீங்க. ஆனால் கர்த்தரை உணர்ந்து வாழ்கிறது அது வேற லெவலுங்க. I tell you brothers and sisters, கர்த்தரை உணர்ந்து வாழ்கிற ஒருவன், நான் பெரியவன் என்னைக்குமே அந்த மீட்டிமே வராதுங்க. எனக்கு சௌகரியம் வேணுங்கிற ஆசை வராதுங்க. என் வீட்டில் நல்லா இருக்கணுங்கிற விருப்பம் வராதுங்க. கர்த்தரை உணர்ந்து வாழ்கிறவன், பிறனுடைய பக்தி விருத்திக்காய் வாழ்கிறவன். கரங்களை உயர்த்தி ஒரு நன்றி சொல்லலாமா? Glory to God. My dear brothers and sisters, மற்றவங்களுடைய சார்பில் செலவழிக்க கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை. என்னுடைய ஜெப வேளையில் நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும்பொழுது ஆண்டவரை பார்த்து நான் கேட்டேன், ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் பாஸ்டர் இப்போ சொன்னதை போல தேவாலயங்கள் வெறிச்சோடி கிடக்கிறது வெளிநாட்டில், யூரோப்பில் எல்லாம். அங்கே வாலிபர்கள் இல்லை, அங்கே செல்லுகிற மக்களும் குறைவு, சில ஆலயங்கள் எல்லாம் பப்பாக மாற்றப்பட்ட இந்த செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு காலையில் தான் அப்பாவுக்கு காமிச்சேன், புது பைபிள் ஒன்று வந்திருக்கு. சாத்தானவன் ஆண்டவருடைய வார்த்தையை கூட எடுத்து விளையாடுகிற காலகட்டத்தில் இருந்து கொண்டு நம்ம இருக்கும் பொழுது, ஏதோ 2025 எனக்கு கிடைச்சா நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறத கொஞ்சம் அந்த அல்ப புத்தியை கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு, ஆண்டவரே, ஜனங்கள் உண்மை அறிய என்னுடைய வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்துங்கப்பா, ஜனங்கள் உண்மை உணர்ந்து கொள்ள என்னுடைய வாழ்க்கையை சாட்சியாக நிறுத்துங்கப்பா, அவர்கள் சார்பில் செலவிடப்பட உம்முடைய கரங்களில் ஒரு அர்ப்பணிப்பாய் நான் என்னை தருகிறேன். Glory to God. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்தலாமா? This is grace and this is the powerful call of God this morning. சபையே, இந்த அழைப்புக்கு உண்மையுள்ளவர்களாக நிற்க ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் தருகிற அழைப்பு தான் இன்று காலை தெய்வ பிரசன்னத்தில் நம்ம கண்டு கொண்டு இருக்கிறோம். பிலிப்பியர் 1வது அதிகாரத்துக்கு கொஞ்சம் வர்றீங்களா? அதனுடைய 23வது வசனம் கொஞ்சம் எடுப்போமா? பிலிப்பியர் 1:23 ப்ளீஸ். 23rd verse. அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய பேச்சு கொஞ்சம் பார்க்குறீங்களா? தயவு செய்து நம்ம இதை ஆவியானவருடைய கிருபையினால் இதை தியானிப்போம். எஸ் பிரதர். 1:23. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு. அது அதிக நன்மையாக இருக்கும். அப்படின்னு அந்த வசனத்தின் தெளிவை நான் சொல்றேங்க. உயிரோடு இருக்க பிடிக்கலன்னு பவுல் சொல்றாருங்க. செத்து போனா போதும்னு சொல்றாருங்க. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு கவலை. நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு. என்னை கேட்கிற தெய்வ ஜனம், இன்னைக்கு காலையில் சபையை பார்த்து நான் சொல்கிறேங்க, கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு மனுஷனில் எல்லா ஐஸ்வர்யம், எல்லா ஆசீர்வாதம், எல்லாம் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் வாழ்கிறவர்கள் நாம். ஆனால் இன்னைக்கு இந்த வருஷத்தின் கடைசி நல்ல தெளிவான ஒரு தேவ வார்த்தை சொல்கிறேன். கர்த்தருக்காக பாடுபட தயாராக இருக்கிறீங்களா சகோதரனே, சகோதரியே? கர்த்தருக்காக சில சூழ்நிலைகளுக்குள் அவர் அனுமதிக்கும் போது அதை ஏற்றெடுக்க தயாராக இருக்கிறீங்களா? அடி வாங்கி சிறைச்சாலையில் சங்கிலிகளால் கட்டப்பட்டு நடுராவிலே கர்த்தரை ஆராதித்த பவுலும் சீலாவும் போன்றவர்கள் சொல்லுகிற வார்த்தை இது. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, ஆராதிக்க காரணம் இல்லைங்க. அடிபட்டு சங்கிலிகளால் கட்டப்பட்டு சிறை கைதியாக இருக்கிற இடத்துல இருந்து தேவனை ஆராதிக்கிறார்கள். நீங்களும் நானும் பெற்ற ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டே ஆராதிக்க முடியாத நிலைமையில சாக்கு போக்கு சொல்லி கொண்டு வாழ்கிறோமா? இன்னைக்கு காலையில் ஆவியானவர் தெளிவாய் கேட்கிறார். மை டியர் பிரதர், சிஸ்டர், பெற்ற நன்மைகளுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறியா? இல்லை இந்த வாழ்க்கையில கிருபையினால் இன்னைக்கும் உயிரோட வச்சிருக்கிறாரே, அந்த உயிருக்கே நன்றியப்பான்னு சொல்ல வந்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. Glory to God. I tell you brothers and sisters, கர்த்தருக்கு கொடுக்கிற உகந்த ஆராதனை என்னை தானே தாழ்த்தி உம்மை அறிகிற அறிவில் வளர கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரம். என் கர்த்தர் யார் என்பதை இன்னும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு இன்னும் தெரியாத ஆண்டவரே, உம்முடைய மேன்மையை நான் கண்டு கொள்ள எனக்கு உம்முடைய கிருபை தாங்க. அதனுடைய அடுத்த வசனம் படிங்க பிரதர். 24வது வசனம் பார்த்தீங்களா? பவுல் சொல்லுகிற வார்த்தை, அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது யாருக்கு அதிக அவசியம்?
அது உங்களுக்குன்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா நான் எனக்காக வாழல, என் விருப்பத்துக்காக வாழ கர்த்தரை நான் அனுமதிக்கல. உங்களுக்கு என் வாழ்க்கை அவசியம்னு கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு. ஆகையால நான் பாடுபட்டாலும் பரவாயில்ல, நொறுக்கப்பட்டாலும் பரவாயில்ல, சாகணும்னு விரும்பினாலும் பரவாயில்ல, என்ன சாக கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். என் வாழ்க்கை வேதனை நிரம்பினது தான், கண்ணீர் நிரம்பினது தான். ஆனால் நான் வாழும் பொழுது அது பிறனுக்கு அது ஆசீர்வாதம். Glory to God. Hallelujah. இப்படிப்பட்ட கிருபையின் வாழ்க்கை வாழத்தானே கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். My dear brothers and sisters, I tell you, உங்க வாழ்க்கை உங்களுடையதல்ல, என் வாழ்க்கை என்னுடையதல்ல. நம்மை அவர் ஒரு விலை கிரியத்துக்கு வாங்கி இருக்கிறார். நம்ம அவருடையவர்கள். காலையில் ஆராதனையில் ஒரு நல்ல பாட்டை பாடினோமே, என் தேவனே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. எத்தனை பேர் உண்மைன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் பாடினது பொய் தான். நம்ம இன்னைக்கு ஆராதனை பாட்டுங்கிற வேஷத்துல என் தேவனே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே, இதை விட வேறொரு மேன்மை எனக்கு இல்லையே. உண்மைங்களா? கர்த்தரை விட மேன்மையே இல்லை உங்க வாழ்க்கையில. கர்த்தரை விட பெருசா நீங்க போட்டிருக்கிற நகை கூட இல்லைன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? போகிற சபையிலெல்லாம் கேட்குறது உண்டு. சகோதரிமாரெல்லாம் செயின் போடுவாங்க, வளையல் போடுவாங்க. வெளியே போகும்போது பைபிள் காணலைன்னா வருத்தப்படுவீங்களா, இல்லை செயின் காணலைன்னா வருத்தப்படுவீங்களா? செயின் தான் வருத்தப்படுவோம். பைபிள் யாரு? பைபிள் பாஸ்டர் இன்னொன்று தருவார். ஆனால் அந்த செயின், my dear brothers and sisters, கர்த்தர் இருதயத்தை காண்கிறவர். இன்னைக்கு உண்மையாக அந்த செயினை விட, அந்த பொருளை விட, அந்த வண்டியை விட, அந்த பதவியை விட, அந்த பணத்தை விட, இந்த உலகம் தருகிற எந்த ஒரு அந்தஸ்தை விட என் கர்த்தரை நான் உண்மையாக நேசிக்கிறேன்னு என் மனசாட்சிக்கு சாட்சி இல்லைன்னா அது என்ன அன்புங்க? சும்மா ஒரு 31ஆம் தேதி நைட்டு வந்து பாஸ்டர் சொன்ன மாதிரி பாதி பேர் தூங்கிட்டு வாக்குத்தத்த வசனம் கொடுத்தாரு, நல்லா இருக்கு, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, என்னை கைத்தட்டிட்டு போகிறதுக்கு புது வருஷ ஆராதனை கிடையாதுங்க. தயவுசெய்து இன்னைக்கு ஆவியானவர் அதை தெளிவாக உணர்த்தும்படி சொல்கிறார். உண்மையான நன்றி கடனோட தெய்வ பிரசன்னத்தில் வந்து, அப்பா நடத்தி வந்த வழிகளுக்கு நன்றி ஆண்டவரே, அல்லேலூயா. முன்னால் வர்ற வருஷத்தில் நன்மையே இல்லைனாலும் பரவாயில்ல, உண்மை நான் துதிப்பேன்ப்பா, உங்களை நான் விட மாட்டேன் ஆண்டவரே, அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம் கொஞ்சம் எடுக்கிறீங்களா? The book of Job chapter 22 and verse number 25. அங்க பாருங்களேன், எப்படிப்பட்ட பொசிஷனை என் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. யோபு 22:25. அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உனக்கு பசும் பொன்னும் உனக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். Glory to God. Hallelujah. உன்னுடைய தங்கத்தை விட, உன்னுடைய வெள்ளியை விட சர்வ வல்லவரை நீ உயர்த்தி வைத்து இருக்கிறாயா சகோதரனே, சகோதரி? இது ஆவியானவர் கேட்கிற கேள்வி. Have you given that position to your God? என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தைக்கு முன்பதாக எல்லாம் ஆவியானவர் நம்மை நிற்க வைக்கும் பொழுது, என்னுடைய ஜெப வேளைகளில் ஆண்டவர் தொடர்பு கொள்ளும் பொழுது அவர் சொல்லுகிற, பாஸ்டர் சொன்னார், அநேக பெரிய பெரிய மனுஷருக்கு முன்னால் எல்லாம் சுவிசேஷத்தை சொல்ல தேவன் அனுப்புகிறார். ஆமாம், கண்டிப்பாக. டெல்லி பட்டணத்தில், புனே பட்டணத்தில், பாம்பேயில், பெங்களூரில் கடந்த கிறிஸ்மஸ் சீசன் கூட அங்கே இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸ்க்காக, அங்கே இருக்கிற டிக்னிட்டரிஸ்க்காக, பல நாடுகளுடைய அம்பாசிடர்ஸ்க்கு எல்லாம் சுவிசேஷம் சொல்ல தேவன் கிருபை தந்தார். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் கோயம்புத்தூரில் இருக்கிற டாஜ் விவாண்டாங்கிற அந்த ஹோட்டலில் அநேகருக்கு தேவனுடைய வார்த்தை சொல்ல ஒரு கார்ப்பரேட் பிளாட்ஃபார்ம் தான் தேவன் தந்தார். அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்ல தேவன் கிருபை தந்தார். நான் சொல்றேங்க, இது கடைசி காலம். இந்த காலத்தில் அநேகரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். Glory to God. Hallelujah. பாஸ்டர் சொன்னதை போல அது ஆரம்பிச்சாச்சு. நம்ம சபைக்கு வராதவர்கள், நமக்கு தெரியாதவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதை கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிற நாட்கள். அதை காண்கிற நான் என் தேவ பிரசன்னத்தில் ஒரு அர்ப்பணிப்பு கூட இல்லாமல் நான் நிற்பேன் என்றால், சர்வ வல்லவர் எனக்கு தங்கத்தை விட, வெள்ளியை விட மேன்மையாக இல்லை என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தின் பொருளாதாரத்தில் சிக்கின வாழ்க்கை அல்லவா என்பதன் அடையாளம் என்னுடைய மனசாட்சி கொடுக்கும் அல்லவா? Hallelujah. Glory to God. I tell you brothers and sisters, இந்த தங்கத்தை விட, இந்த பணத்தை விட, இந்த பதவியை விட என் தேவன் எனக்கு பெரியவர் என்று சொல்ல முடியுமா? அது இந்த 2024 இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியலன்னா, அட்லீஸ்ட் நீ இருக்கிற இந்த 2 நாளில் தயவுசெய்து தெய்வ பிரசன்னத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு, ஆண்டவரே என் தேவனே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே, அதை உண்மையோடு சொல்ல நான் விரும்புகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. யாரோ பாட்டுக்காரன் எழுதி வச்சதுக்காக நான் பாட வரல ஆண்டவரே, என்னுடைய மனசாட்சியிலிருந்து நான் சொல்லுகிறேன், என் தேவனே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. Glory to God. This is the blessing, this is the grace. இது தான் தேவ கிருபை. இப்படிப்பட்ட அனுபவத்தோடு ஒரு வருஷத்தை முடிக்க, இப்படிப்பட்ட அனுபவத்தோடு இன்னொரு வருஷத்தை ஆரம்பிக்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆயுசு நாட்களை தருகிறார் என்று சொன்னால் அதை அலட்சியம் செய்யக்கூடாது. அருமையான தெய்வ ஜனமே, அந்த தேவ பிரசன்னத்தில் உண்மையோடு நிற்கும்படி ஆவியானவர் அதை எதிர்பார்க்கிறார். Glory to God. அடுத்த வசனம் 26வது வசனம் பார்க்கிறீங்களா? அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் நீ மனமகிழ்ச்சியாய் இருப்பாய்,
தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை நீ ஏறெடுப்பீர். அப்படின்னால் என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, கர்த்தருக்குள் இருக்கிற மனமகிழ்ச்சி கூட என் வாழ்க்கையில் அவர் எனக்கு ஒரு ஈவாய் தரணும்னா சர்வ வல்லவர் எல்லாவற்றையும் உயர்ந்ததாக என் வாழ்க்கையில் இருக்கணுங்க. இதுதாங்க யோபுனுடைய அனுபவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது. அப்பொழுது சர்வ வல்லவர் மன மகிழ்ச்சியால் என்னை நிரப்புவார். அடுத்த வசனம் இன்னும் முக்கியமுங்க. 27வது வசனம் பார்க்குறீங்களா? நீர் அவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உனக்கு செவி கொடுப்பார். நீ ஜெபிக்கும் பொழுது அவர் உனக்கு செவி கொடுப்பார். அருமையான தெய்வ ஜனமே, சர்வ வல்லவர் எனக்கு முக்கியமானவர் இல்லைன்னா என் ஜெபத்திற்கு அவர் செவி கொடுக்க தேவையில்லைங்க. நம்ம எல்லாம் நிறைய பேர் இன்னைக்கு இங்கே அமர்ந்து இருக்கிறவங்க வெள்ளியை விட தங்கத்தை விட அவர் ஒன்றும் பெருசாக நம்ம யாரும் நினைச்சது இல்லைங்க. ஆனாலும் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. Glory to God. Hallelujah. இந்த குறைவுள்ள நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு இன்னைக்கு வரைக்கும் தாங்கி நடந்து இருக்கிறார்னா எவ்வளவு அருமையான கிருபை பார்த்தீங்களா? ஏன் தெரியுங்களா? பரிசுத்தமாய் வாழ்வதை கர்த்தர் ஏன் எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? அந்த 30வது வசனத்தை கொஞ்சம் படிக்கிறீங்களா பிரதர்? இது தமிழில் கொஞ்சம் கடினமான வார்த்தை, கவனமா படிங்க. எஸ் ப்ளீஸ். குற்றமற்றிராதவனையும் கூட தப்புவிப்பார். குற்றமற்றிராதவனையும் கூட அவர் தப்புவிப்பார். உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்பிப்போவான் என்றான். பாத்தீங்களா? அந்த வசனம் நீங்க கவனமா படிக்கணும். அது புரியாது, சும்மா அப்படி படிச்சா புரியாது அந்த வசனம். குற்றமற்றிராதவனையும் கூட அவர் தப்பு வைப்பார். அப்படின்னா பாபத்தில் வாழ்கிறவன், குற்றம் நிறைந்தவனை கூட கர்த்தர் விடுவிப்பார். எப்ப தெரியுமா? உன்னுடைய கையில், என்னுடைய கைகளில் சுத்தத்தோட நான் தேவ பிரசன்னத்தில் நிற்கும் பொழுது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் பரிசுத்தவானே, நீ போய் பெரிய மேடை பிரசங்கம் பண்ண வேண்டாம். அதான் பாஸ்டருக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய அழைப்பு கன்வென்ஷன் பிரசங்கம் இல்லைனாலும் பரவாயில்ல, கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு காலையில் என்ன கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, குற்றமற்றிராதவனையும், அப்படி என்றால் குற்றங்கள் நிறைந்தவனையும் கூட கர்த்தர் விடுவிப்பார். எப்போ தெரியுமா? நீங்களும் நானும் மனசாட்சிக்கு உண்மையாய் பரிசுத்தத்தோடு சுத்த கைகளோடு தெய்வ பிரசன்னத்தில் வந்து நிற்கும் பொழுது. ஒருவருடைய பெயரை சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு கூட அது தெரிய வேண்டாங்க, கர்த்தர் அவனை விடுவிப்பார். Glory to God. இது தாங்க சுவிசேஷம். இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட ஊழியத்தை தாங்க கர்த்தர் தரப்போகிறார். Are you ready to take that? 2025 ஆண்டவரே, மற்றவர்களுக்காக வாழ என்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை தாங்க. நான் பரிசுத்தவான் என்று சொல்ல அல்ல ஆண்டவரே, பிறரை நீங்க தொடும்படி என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை தாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட பிதாவை பார்த்து சொன்னார், இவர்கள் பரிசுத்தத்தில் நடத்தும்படி என்னையும் நான் அர்ப்பணிக்கிறேன் அந்த பரிசுத்தத்திற்காக. Glory. Hallelujah. மற்றவனுடைய பரிசுத்தம் தாங்க நம்மளுடைய கவலையா இருக்கணும். முதலாவது நான் என்னை தெய்வ பிரசன்னத்தில் தாழ்த்தி நேர்மையாக நடக்கும் பொழுது பிறனுடைய பக்தி விருத்திக்காக வாழ்கிற ஒரு சுபாவம் எனக்குள் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தமுங்க. வேதாகமத்தில் அருமையான ஒரு வசனம் உண்டு. ஆவியானவர் என்னோடு இடைப்படும் பொழுது சொன்னது கொஞ்சம் எடுக்கிறீங்களா? மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 48வது வசனம், கடைசி வசனம். அந்த அதிகாரம் மத்தேயு 5 கடைசி வசனம் 48வது வசனம் படிங்க பிரதர். இதை கொஞ்சம் கடினமான வசனம் இது, ஆனாலும் படிங்க ப்ளீஸ். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல, பூரண சர்க்குணராய் இருக்கிறதை போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இன்னைக்கு இந்த வசனம் உங்க முன்னால் நிற்கும் போது நான் இப்படித்தான் வாழ்ந்த பிரதர்னு சொல்றவங்க எல்லாம் கொஞ்சம் கையை தூக்குங்க பார்க்கலாம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவை போல நான் இந்த 2024 பூர்ண சர்க்குணராய் வாழ்ந்தேன்னு சொல்ற யாராவது இங்க இருந்தா உங்களை இங்க வர வச்சுட்டு நான் போய் உட்கார்ந்துக்கிறேங்க. தயவு செய்து என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுங்களா? வேதாகமத்தில் இப்படி ஒரு வசனத்தை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாக இருக்குதுன்னா அதுக்கு கீழ்ப்படிய தெரியாத ஒருவன் கர்த்தரை அறிந்தவனும் அல்ல, உணர்ந்தவனும் அல்ல. And I want you to know that, brothers and sisters, this morning, be perfect as your heavenly Father is perfect. இங்கிலீஷ்ல அருமையா அப்படிதான் போட்டிருக்கு, be perfect as your heavenly Father is perfect. நம்ம மனுஷர் கேட்போம், பர்ஃபெக்டாலாம் இருக்க முடியுமா பிரதர்? இருக்க முடியும்னு தெரிஞ்சதுனால தானே உன்னுடைய வேதாகமத்தில் இந்த வார்த்தையை ஆவியானவர் கொடுத்து இருக்கிறார். Receive that in the name of Jesus today. உன்னுடைய பரமபிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறதை போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். இந்த வசனத்தின் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுங்களா? இங்கிலீஷ்ல ஆன்லைன் பைபிள்ல போய் தேடினீங்கன்னு இந்த வசனமே இல்லைங்க, எடுத்துட்டாங்க. அப்படியே இன்னைக்கு காலையில் தான் அப்பாட்டுக்கு சொல்லி காணும் அந்த வசனம் 47ஓட முடிச்சுட்டாங்க இந்த ஆன்லைன் பைபிள்ல. இல்லை, ஏன்னா பரம பிதாவை போல பூர்ண சர்க்குணராய் இருங்கன்னு சொல்றது சாத்தானுக்கு பிடிக்காதுங்க. அது சாத்தானுக்கு விரோதமான வசனம். தேவ சித்தத்தை அறிந்த தேவனுக்கு பிரேமாய் வாழ்கிற ஒருவர் மாத்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வசனம். இது உலகத்தானுக்கு சேர்ந்த வசனம் அல்ல. இது என்னை போல் உங்களை போல கர்த்தருடைய பிரசன்னத்தை நேசிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி இதை ஏற்றுக்கொள்வோமா? Receive that in the name of Jesus this morning. Hallelujah.
பிரதர் சிஸ்டர், எனக்கும் உங்களுக்கு ஆயுசுல ஒரு நாள் கொடுக்கப்படுதுன்னா அவரை போல பூர்ண சர்க்குணராய் வாழ, உன்னுடைய வார்த்தையில் உண்மை உள்ளவனாய் நிற்க, உன்னுடைய செயலில் உண்மை உள்ளவனாய் நிற்க, உன்னுடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவனாய் நிற்க கர்த்தர் உண்மையில் ஒரு எதிர்பார்ப்பை வைத்து இருக்கிறார். ஆகையால் அந்த பரிசுத்தத்திற்கென்று உன்னை அழைத்து இருக்கிறார். இன்னொரு வசனம் படிக்கிறீங்களா? 1 தெசலோனியர் 4வது அதிகாரம் 7வது வசனம் ப்ளீஸ். 1 தெசலோனியர் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். சின்ன வசனம் தான், ஆனால் ஆவியானவர் இதில் மிகவும் தெளிவை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். 1 தெசலோனியர் 4:7 பாருங்களே. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல. இப்ப புரியுதுங்களா? தேவன் நம்ம ஒவ்வொருவர் மேலும் வைத்திருக்கிற அழைப்பு அது அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்க. அதுக்கு அடுத்த வசனம் தாங்க அடி வாங்க போற வசனம். படிங்க 8வது வசனம். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தரலன தேவனையே அசட்டை பண்ணுகிறான். அப்படி என்றால் பரிசுத்தமாய் நான் வாழலனா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அசட்டை நான் என் தேவனுக்கு கொடுக்கிற அசட்டை. தயவு செய்து இன்னைக்கு காலையில ஆவியானவர் இந்த வார்த்தையின் தெளிவை உணர்த்தி தரும் பொழுது என்னை கேட்கிற சகோதரர்மாரே, சகோதரிமாரே, ஆண்டவரே, பரிசுத்த வாழ்க்கையில் எங்கேயாவது நான் அசட்டையாக இருந்திருந்தால் அது உமக்கு நான் தருகிற அசட்டை, அது மனுஷருக்கு கொடுக்கிற அசட்டை அல்ல. ஒருவேளை இந்த பிரதர் முன்னால் வந்து என்ன 4 கெட்ட வார்த்தையில் திட்டினார்னா வர்ற எரிச்சல நான் திருப்பி திட்டிடலாம். ஆண்டவர் சொல்றார், அது மனுஷனுக்கு நீ கொடுத்த அசட்டை அல்லப்பா, நீ எனக்கு கொடுத்த அசட்டை. ப்ளீஸ் பி கேர்ஃபுல் பிரதர் சிஸ்டர். உன் வார்த்தையில் குறைவுள்ளவனாய் நின்றாயா, அது நீ தேவ பிரசன்னத்தில் பரிசுத்தருக்கு முன்பதாக அவருக்கு நீ காண்பித்த அசட்டை. அப்படி என்றால் சர்வ வல்லவர் உனக்கு வெள்ளியும் தங்கத்தை விட உயர்ந்து நிற்கணும்னு சொன்னவரை நீ அசட்டை பண்ணுகிற வாழ்க்கை வாழ்ந்தாயா என்று சொல்லி ஆவியானவர் கேட்கிறார். ஒரு சின்ன விஷயத்துல கூட can we be a little careful about that my dear brother sister? இந்த வருஷத்தை நம்ம முடிக்கும் பொழுது ஆவியானவர் அதைத்தான் கேட்கிறார். அவரை அசட்டை பண்ணுகிறது நீ மனுஷனை அல்ல, தேவன் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே என்று அழைத்தார் என்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியாமல் நீ வாழ்ந்திருந்தால் இந்த வருஷத்தில் வாழ்ந்ததுனால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி ஆவியானவர் ஒரு விசை நம்மளுடைய இருதயங்களோடு இடைப்படுகிற ஒரு வேலை இது. என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 8வது வசனம் கொஞ்சம் பாருங்களேன். பரலோகத்தில் தேவனுடைய சபைக்கு கொடுக்கப்படுகிற தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற வஸ்திரம் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுத்தமும் பிரகாசமுமான வெள்ளிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த அவள் யார்? இந்த சபை. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதியே. அருமையான தெய்வ ஜனமே, நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லைன்னா, கர்த்தரை அறிகிற அறிவின் நீதி இல்லைன்னா பரலோக ராஜ்யத்திற்கு செல்லக்கூடிய வஸ்திரம் நமக்கு கிடைக்காதுங்க. தயவுசெய்து நான் சொல்றேங்க, எங்கேயாவது கொஞ்சம் அசட்டையா நம்ம இருந்துட்டோம்னா, தேவ பிரசன்னத்தை அசட்டை செய்கிற சுபாவம் நம்ம வாழ்க்கையின் பழக்கமாய் மாறி இருந்தா தயவுசெய்து தேவ பிரசன்னத்தில் வந்து மன்னிப்பு கேட்போமா? ஆண்டவரே, இதிலிருந்து திருத்திக் கொள்ள இந்த புதிய வருஷத்தில் எனக்கு கிருபை தாங்கப்பா. இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கும்போது அறியாமல் நான் அப்படி பேசி போனதை செய்து போனதை எனக்கு மன்னிப்பீங்களா ஆண்டவரே? I just need your grace அப்பா. கேட்கிற தெய்வ ஜனமே, யோபுவின் புஸ்தகத்தில் நம்ம படித்தோம், உன் கையின் சுத்தத்தினாலே குற்றமற்றிராதவனையும் கர்த்தர் விடுவிப்பார். நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பிறனை கர்த்தருக்கு தொட முடியும். நீ பரிசுத்தமாய் வாழாமல் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஊழியத்திற்கே நீ தடை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். உன்னுடைய உறவினர், உன்னுடைய நண்பர்கள் தேவனால் தொடப்பட நீ ஜெபிக்க தயார் என்றால் சும்மா உட்கார்ந்து ஜெபித்தா பத்தாது. உன் கை சுத்தத்தோட தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சுத்த கைகளை உயர்த்தும் பொழுது அது தேவனுக்கு மகிமை. ஆமென். சுத்த உதடுகளில் இருந்து ஜெபிக்கும் பொழுது அது தேவனுக்கு மகிமை. அதையும் வேதாகமத்தில் பார்க்கலாமா? 141 சங்கீதம் கொஞ்சம் எடுக்கிறீங்களா? அதனுடைய 2வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? 141 2வது வசனம். சங்கீதம் 141:2. எஸ் ப்ளீஸ். சங்கீதம் 141 2வது வசனம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என்னிடத்திற்கு வர தீவிரியும். என்னிடத்திற்கு வர நீர் தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். என் சத்தத்திற்கு செவிகொடும். 2வது வசனம் படிங்க பிரதர். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, ஒரே நிமிஷம் பாஸ்டர். என் விண்ணப்பம் உமக்கு முன்பதாக எப்படி இருக்கணுமாமா? தூபமாக. அப்படின்னு சகோதரனே, சகோதரியே, உன் ஜெபம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் அது ஒரு தூபம். அப்படின்னா உன் வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருந்தால் தான் அவர் பிரசன்னத்துக்கு தூபத்தை நீ காட்ட முடியும். படிங்க பாஸ்டர். என் கையெடுப்பு
அந்திப்பலியாகவும் இருக்க கடவது. அப்படின்னா உன் கையில சுத்தம் இருந்தா குற்றமற்றிராதவனை அவர் விடுவிப்பார். உன் கை சுத்தமா இருந்தா நீ கையெடுப்பு கூட அவருக்கு ஒரு அந்திபலி போல. ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, இங்க நின்று பாஸ்டர் எல்லாம் சொல்லுவாங்க, கரங்களை தூக்கி நன்றி சொல்லுங்க. நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்துறோம். கைகளை தூக்கி ஸ்தோத்திரம் செலுத்தினா அது அவருக்கு அந்திபலிக்கு சமமா இருக்கணுங்க. க்ளோரி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி உண்மையா ஒரு நன்றி சொல்லலாமா? க்ளோரி. அப்பா, இது உமக்கு ஒரு அந்திபலி போல. லெட் யுவர் நேம் பி glorified Father. என்னுடைய விண்ணப்பம் உமக்கு ஒரு சுகந்த தூபமாக இருக்கட்டும். ஆண்டவரே, நான் ஜெபிக்க வரும்போது ஏன் பிரச்சனை அல்லப்பா, நான் ஜெபிக்க வரும்போது ஏன் குடும்பத்தின் காரியங்கள் அல்லப்பா, என் தேவைகள் அல்லப்பா, பிறனுடைய பக்தி விருத்திக்காக ஜெபிக்க வரும்பொழுது அது உமக்கு ஒரு சுகந்த தூபம், அதை நீர் விரும்புகிறீர் என்பதை அறிந்து பிறனுடைய சார்பில் வாழ என்ன வேதனை வேண்டும் என்றாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக கிறிஸ்துவின் சார்பில் நிற்க என்னை தருகிறேன், என்னை படைக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். Glory to God. அப்படிப்பட்டவர்கள் பாடலாம், என் தேவனே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. மற்றவர்கள் அதை பாடும் பொழுது எந்த அர்த்தமும் கிடையாதுங்க. இன்னைக்கு காலையில் நான் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ ஜனமே, எந்த ஒரு அர்ப்பணிப்போட தெய்வ பிரசனத்தில் நிற்க நம்மால முடியுமா? ஆனால் அதே சங்கீதக்காரர் 141 என் விண்ணப்பம் உங்களுக்கு தூபமாக இருக்கணும், என் கையெடுப்பு ஒரு அந்திபலி போல இருக்கணும்னு சொல்றவன் இன்னும் கவனத்தோடு தெய்வ பிரசனத்தில் கேட்கிற ஒரு காரியம் அடுத்த 3வது வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். கொஞ்சம் பார்க்குறீங்களா? கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசல்களை காத்துக்கொள்ளும். இங்கிலீஷில் சொல்லணும்னா, ஜஸ்ட் டீச் மீ டு ஷட் அப் லார்ட். ஜஸ்ட் டீச் மீ டு ஷட் அப் லார்ட். ஹல்லேலூயா. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என் உதடுகளுக்கு காவல் வைங்கன்னா, கர்த்தாவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற வார்த்தை மாத்திரம் தான் நான் பேசணும். ஆண்டவரே, என் சுய இஷ்டத்திற்கு நான் பேசக்கூடாது. என் உதடுகளுக்கு காவல் வைங்க. வெளியே போய் நண்பர்களோடும் கடையிலையும் பஸ்ஸிலையும் என்னென்னமோ பேசி இங்கே வந்து ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட் சொல்லி எந்த அர்த்தமும் இல்லை என்பது தெளிவாக சங்கீதக்காரனுடைய ஜெபத்தில் இருந்து, அந்த சங்கீதக்காரன் முதல் வசனத்துக்கு வாங்க சிஸ்டர், அந்த முதல் வசனத்தில் பாருங்களேன், ஜெபத்திற்கு வரும்போது கூட அவர் கேட்கிற கேள்வி, கர்த்தாவே உம்மை நான் நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் எனக்கு என் சத்தத்திற்கு செவி கொடும். அதாவது தேவ பிரசன்னத்தில் போய் அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு. ஆண்டவரே, நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன், என் ஜெபத்தை கேட்பீங்களாப்பா, எனக்கு கொஞ்சம் நேரத்தை தருவீங்களாப்பா? மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஜெபத்துக்கு கொடுக்குற கனம் பார்த்தீங்களா? நம்மெல்லாம் எப்படிங்க ஜெபிக்கிறோம்? சாப்பாட்டுக்கு டேபிளுக்கு முன்னால் உட்காந்தா பாஸ்டர் வந்திருந்தாருன்னா, பாஸ்டர் ஜெபிக்கலாம் பாஸ்டர் யாரும் இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு சாப்பாட்டுட்டு எழுந்திரிச்சு போயிடும் இல்லையா? இங்கிருந்து பாஸ்டர் மாதிரி யூகேக்கெல்லாம் பயணம் போகிறோன்னா, ஆண்டவரே பயணத்தில் கூடிடும், உம்முடைய கிருபையின் பாதுகாப்பு தாரும், அது இதுன்னு நல்லா ஜெபிக்கிறோம். பக்கத்தில் ஒட்டஞ்சத்திரம் கடையில் தக்காளி வாங்க போன ஜெபிக்கிட்டு போகிறவங்க யாராவது இங்கே இருக்கிறீங்களா? ஆண்டவரே 2 கிலோ தக்காளி வாங்க போகிறேன், என்னை பாதுகாத்தரலுங்கன்னு யாராவது ஜெபிச்சிருக்கிறீங்களா? மை டியர் பிரதர் சிஸ்டர், நமக்கெல்லாம் பெருசுன்னு நினைக்கிறதுக்கு ஜெபம் தேவை, நமக்கெல்லாம் சின்னதுன்னு நினைக்கிறதுக்கு ஜெபம் தேவையில்லைங்கிற எண்ணம் எப்படியோ நம்ம மூளை நமக்கு கொடுத்துச்சு. ஆனால் அது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. This morning I want you to be sensitive to the presence of God. உன்னுடைய சின்ன விஷயங்களில் நீ கர்த்தருக்கு முன்பதாக கரிசனை உள்ளவனாய் இருக்கிறாயா? உன்னுடைய சின்ன விஷயங்களை கூட கர்த்தருக்கு நீ முதலிடம் கொடுக்கிறாயா? சர்வ வல்லவர் வெள்ளியை விட தங்கத்தை விட உனக்கு உயர்ந்தவர் என்றால் நீ சின்ன விஷயத்துக்கு கூட நன்றி சொல்லியிருப்பியே. இன்னொரு கேள்வி, நான் வேடிக்கையான கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் இன்னைக்கு காலில் போட்ட செருப்புக்கு நன்றி சொன்னீங்க? ஆனால் யாரும் நன்றி சொல்லாத ஒரு பொருள் அது. இன்னைக்கு நான் கேட்குறேங்க, தயவுசெய்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கேட்குறேன், ஆண்டவரே என் காலில் ஒரு ஷூவை செருப்பை போட்டேன், ஒரு சாக்ஸை போட்டேன், நன்றி ஆண்டவரே, அதை தந்தீங்களே. பிரதர் சிஸ்டர், ஏன் நான் இதை சொல்கிறேன் தெரியுங்களா? அந்த சின்ன விஷயத்திற்கு நீ கவனமாய் நீ இருக்கும் பொழுது கர்த்தர் உன் இருதயத்தை காண்கிறார். Glory to God. Hallelujah. I mean, நீதிமொழிகள் 21வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் கொஞ்சம் படிப்போமா? Proverbs 21 and verse number 2. இன்னைக்கு காலையில் கவனத்தோடு இருக்க வேண்டிய தேவை இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. நீதிமொழிகள் 21:2, மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்க. He weighs the heart. அவர் திராஸ்ல போட்டு வெயிட் பார்க்குறாருங்க. என் மகன் என் மகள் சின்ன விஷயத்துக்கு நன்றி சொல்ல மறந்து விடுகிறாருன்னு இருதயத்தை நிறுத்து பார்க்கிறவருக்கு உன் இருதயத்தை பார்க்கும்போது தெரியுங்க. பெரிய காரியங்களுக்கு மாத்திரம் நன்றி சொல்ல இவன் சுக சௌகரியத்துக்காக வாழ்றவன் என் இருதயத்தை நிறுத்து பார்த்துருக்கிறவருக்கு தெரியுங்க. ஒரு வேதனை வரும்பொழுது ஏன் ஆண்டவரேன்னு கேட்கிற சுபாவம் எனக்கு உண்டா?
பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் கொஞ்சம் படிப்போமா? பிலிப்பியர் 2:14. எஸ், ஆவியானவர் இப்படிப்பட்ட வசனங்களை சில வேளைகளில் கொஞ்சம் திட்டவும் தெளிவுமாக தருவார். ஏற்றெடுக்கிறவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பிலிப்பியன்ஸ் 2:14. எஸ், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருக்கும்படி ஜீவ வசனத்தை படித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கின்ற நீங்கள். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, நான் வீணாக ஓடின இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியணுங்க. நான் வீணாக பிரயாசப்பட்டதில்லை. அந்த மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு கிடைக்கும். இந்த வாழ்க்கையில எனக்கு பெரிய சுக சௌகரியம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வருகையில் நல்ல தாசனே என்ற அழைப்பை தருவார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு மகிமை செலுத்தலாமா? This is the glory of the church. Hallelujah, glory to God. அருமையான தெய்வ ஜனமே, அப்படி என்றால் சபை தேவ பிரசன்னத்தில் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனம் கொஞ்சம் படிக்கலாமா? சபையானது தேவ பிரசன்னத்தில் எப்படி பிரதிஷ்டிக்கப்பட வேண்டும்? அப்படி என்றால் நீங்களும் நானும் இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை கவனமாக பார்க்கும்படி, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார். என் இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் மரித்தார் தெரியுமா? இந்த சபையாகிய நம்ம ஒவ்வொருத்தரும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், அந்த ஒன்றும்ங்கிற வார்த்தை பார்த்தீங்களா, அதுதாங்க முக்கியமான வார்த்தையே. ஒரு சின்ன கரை, you should be spotless, you should be blemishless, you should be blameless in the presence of God. இன்னைக்கு காலையில் ஆவியானவர் தெளிவாக இடைப்படுகிறார். பிரதர் சிஸ்டர், இன்னொரு வருஷம் எல்லாருக்கும் வருங்க. நீங்கள் சபையில் வரலனாலும் அந்த வருஷம் வருங்க. வெளியில் போய் ஆடிட்டு குடிச்சிட்டு படுக்கிறவனுக்கு இன்னொரு வருஷம் வருங்க. கர்த்தருக்கு சித்தமானால் உயிரோடு நமக்கு ஆயுசை தந்தால் நீ ஆலயத்துக்கு வந்தாலும் வரலனாலும் புது வருஷம் வருங்க. ஆலயத்துக்கு வர்ற நீ அந்த புது வருஷத்தை எப்படிப்பட்ட பயபக்தியோடும் தெய்வ பிரசன்னத்தில் தாழ்மையோடும் நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்து உன் இருதயத்தை அவர் நிறுத்து பார்ப்பார். Glory to God, hallelujah. அப்படிப்பட்டவனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சபையே நீ கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். அப்படி என்றால் சபையே இன்னைக்கு காலையில் தெய்வ பிரசன்னத்தில் நம்மால சொல்ல முடியுமா? கரை திரை இல்லாமல் பரிசுத்தவானாய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நம்மால் அது சொல்ல முடியாத நிலைமையில நம்ம இருக்கிறபடினால் ஆவியானவர் இன்றைக்கு கிருபையாய் நம்மோடு கூட இடைப்படுகிறார். Shall we receive this word and say, அப்பா எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே, எனக்காக சிலுவையில் உம்மை ஒப்பு கொடுத்தது இதற்காகத்தானே. இந்த சபைக்காக பிரயாசப்பட அந்த பவுல் தன் மாம்சத்தை அர்ப்பணித்தாரே, இதே சபைக்காக ஆண்டவரே, இந்த சபையின் பக்தி விருத்திக்காக என்னை நான் அர்ப்பணிக்க நான் தயார் ஆண்டவரே. ஹல்லேலூயா, glory to God. ஆண்டவரே, இந்த ஒட்டஞ்சத்திர தேசத்தின் ஜனங்களுக்காக, எங்கள் கிராமங்களின் ஜனங்களுக்காக ஆண்டவரே ஒரு பாட்டு பாடி ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் கொண்டாட்டத்தை நடத்தினால் பத்தாது. இந்த வருகிற வருஷம் அந்த ஆத்துமாக்களின் இயேசுவை அறிய அடியேனை சமர்ப்பிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதற்கென்று சொல்லி பரிசுத்தத்தோடு வாழ என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை பற்றி அல்ல ஆண்டவரே, பிறன் நன்றாக இருக்கும்படி அடியேனை உம்முடைய பிரசன்னத்தில் தாழ்த்துகிறேன். பரிசுத்தமாய் வாழ்வது எனக்கு கஷ்டம்தான். ஆனால் தேவ பிரசன்னத்தில் மற்றவர்களுக்காக நிற்க வேண்டிய கடமை உண்டு என்றால் என் கஷ்டத்தை பாராமல் நிற்க கர்த்தர் நமக்கு ஒரு கிருபை தருவார். Receive that in the name of Jesus this morning. அதை பெற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றெடுத்துக் கொள்ளுங்கள். And this is the grace of God. நான் சொல்கிறேன் அருமையான தெய்வ ஜனமே, அநேக உன்னதர்களை பார்க்கிறேன். பாஸ்டர் சொன்ன ஒன்னமாய் டெல்லியில் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் பல நாடுகளுடைய அம்பாசிடர்ஸோட ஒரு வாரம் தங்கி இருக்கும் பொழுது அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல தேவன் கிருபை தந்தார். ஹல்லேலூயா, glory to God. பிரதர் சிஸ்டர், ஏதோ ஜெர்மனி நாட்டில் இத்தாலி நாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவில் வந்து டெல்லியில் இருக்கிற ஹோட்டலில் இருந்து கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதை காண என் வாழ்வில் தேவன் கிருபை தந்தார். God is a great God. Hallelujah. அவரை போல் ஒரு தேவன் இல்லை. He is mighty, he is awesome, he is wonderful and he is powerful. அந்த தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக நிற்க நம்முடைய உத்தரவாதத்தை அறியாத ஒரு வாழ்க்கை நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடாது என்பதை ஆவியானவர் இன்று காலை திட்டவும் தெளிவுமாக வெளிப்படுத்துகிறார். அதே மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. அப்படின்னா உன் இருதயத்தில் சுத்தம் இல்லைன்னா நீ தேவனை தரிசிக்க மாட்டாய். என்னை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த காலையில் ஆவியானவர் திட்டவும் தெளிவுமாக பேசுகிறார். I know this word is hard, I know this word is very direct. ஆவியானவர் பேசும்பொழுது அன்பினால் பேசுகிறார் என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்க. இன்னொரு வருஷத்தை வீணாக்குற வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. கடந்து போன 2024 இதை தெரியாமல் வாழ்ந்தேன் ஆண்டவரே என்ற சாக்கு போக்கு நமக்கு இருக்கக்கூடாது.
என் கர்த்தர் தம்மை சிலுவையில் தம்முடைய ஜீவனை தந்தது, ரத்தத்தை சிந்தினது. சபையே, நீ கரை திரை இல்லாமல் நீ வாழ, நீ பரிசுத்தமாய் வாழ, தேவ பிரசன்னத்தில் நீ பிரதிஷ்டிக்கப்பட, பிலீவர்ஸ் சர்ச் ஒட்டஞ்சத்திரம் உனக்குள் கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்பது ஒன்று உண்டு. அதில் குறைவுள்ளவனாய் நீ நிற்காதே. அந்த அலட்சியம், நீ தேவனுக்கு கொடுக்கிற அலட்சியம் என்ற எச்சரிப்பை கர்த்தர் இன்றைக்கு காலையில் இந்த சபைக்கு சொல்கிறார். and I am telling it directly without mincing a single word out here. ஆவியானவர் சொல்கிறார், ஜாக்கிரதை, எச்சரிக்கை. பி கேர்ஃபுல் சிஸ்டர், பி கேர்ஃபுல் பிரதர். கர்த்தருடைய வருகை இன்றைக்கு இருக்கும் என்று சொன்னால் நீ வெண் வஸ்திரம் தரித்தவனாய் நீ இருப்பியா? வெண்மையான வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே. ஹல்லேலூயா, glory to God. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இது அல்லவா தேவ கிருபையின் அழைப்பு? இதல்லவா கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்க வேண்டிய ஒரு மனுஷனுடைய அழைப்பு? மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தின் 21வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? Matthew chapter 7 verse 21. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று சொல்லி. அருமையான ஒரு வசனம் அது, பாருங்களேன். 21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி இந்த எல்லா சண்டையும் சர்ச்சுக்கு வந்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிட்டு போனவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நீ காலையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் ஸ்க்ரீனில், உங்கள் பைபிள் அப்படியே இருக்கும்போது நான் கேட்குறேங்க, எத்தனை பேர் உண்மையாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி நான் வாழ்ந்தேன் என்று மனசாட்சியை தொட்டு இன்னைக்கு நம்மளால் சொல்ல முடியுமா? முடியாது என்கிற உண்மை நமக்கு முன்பதாக, நம்மளுடைய சொந்த வாழ்க்கையை நம் முன்பதாக வைத்திருக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்கு நான் கொடுத்த அலட்சியம் அல்லவா அது? பிரதர் சிஸ்டர், ஐ நோ நான் கொஞ்சம் கண்டிப்பாக தான் பேசுகிறேன்னு எனக்கு தெரியும். ஆவியானவர் இப்படி பேச சொல்கிறார், தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. என் கடமை நான் செஞ்சு தானே ஆகணும். பட் ப்ளீஸ் சிஸ்டர், ப்ளீஸ் பிரதர், உன் கர்த்தருடைய பிரசன்னத்தில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற நீ கர்சனை உள்ளவனாக நீ இல்லை என்றால் நீ பரலோக ராஜ்யத்தை காண மாட்டாய். இருதயத்தில் சுத்தம் இல்லாதவன் தேவனை காண மாட்டான். உன் பரலோக பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறதை போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருங்கள் என்று சொன்னார். என்னை அறிந்தும் உணர்ந்தும் நிற்கிறதிலே மேன்மை பாராட்ட கடவன், இதிலே கர்த்தராகிய நான் பிரியமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை இன்னைக்கு தந்திருக்கிறார். கர்த்தரை நீ அறிந்திருக்கிறாயா? கர்த்தரை நீ உணர்ந்திருக்கிறாயா? Are you living a life that's pleasing to your God? ஸ்தோத்திரம். ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கை, பேதுருனுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்க்கும்போது அருமையான தெய்வ ஜனமே, சுக சௌகரியங்கள் இல்லைங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் கொஞ்சம் வர்றீங்களா? அதனுடைய 3வது 4வது வசனம் கொஞ்சம் படிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 3-4 வசனங்கள் பாருங்களேன். அவங்களை பிடித்து சாயங்காலமானபடியினாலே மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். யாரை? பேதுருவையும் யோவானையும். 3வது அதிகாரத்தில் படித்தீங்கன்னா, பிறவியில் இருந்த சப்பானை எடுக்க நடக்க வைத்தார். என்ன சொன்னார்? வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்கிட்ட இருக்கிறத நான் தரேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னார்கள். அதற்காக அவர்களை பிடித்து சாயங்காலமான படியினாலே மறுநாள் வரைக்கும் சிறையில் வைத்தார்கள். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் ஒரு சப்பானை எழுந்து நடக்க வைக்கும் பொழுது உன்னை சிறையில் அடைக்கிற ஒரு தேவன் உண்டு என்றால், are you ready to say thank you Lord? Hallelujah. நன்றி இயேசுவின் சொல்ல முடியுமா? அடுத்த வசனம் பாருங்கள், 5வது வசனம். மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பர்களும் வேத பாலகர்களும் எல்லாம் சேர்ந்து வந்து, பிரதான ஆசாரியரும் எல்லாரும் வந்து அவங்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினால் இந்த நாமத்தை இதை செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்படி கேட்கிற வேளையில் அப்பொழுது பேதுரு எப்படி நிரம்பி? என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, சபையில் 5000 பேர் சேர்க்கப்பட்டாங்கன்னு அதே அதிகாரத்தில் தான் நம்ம படிக்கிறோம். 4வது வசனம் பாருங்க. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை எப்படி இருந்தது? ஏறக்குறை. இப்போ நான் கேட்குறேங்க, பாஸ்டர் மாதிரி, என்ன மாதிரி, எங்கள் அப்பா மாதிரி பிரசங்கம் பண்ணி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடனெல்லாம் ஊழியம் பண்ணி 5000 பேர் சபைக்கு இந்த சுவிசேஷத்தினால வரும்போது அந்த பிரசங்கம் பண்ண பாஸ்டர் எங்கெங்கே இருக்கணும்? அந்த 5000 பேருக்கு பிரசங்கம் பண்ணி சபையில் நிற்கணுமா, இல்லை ஜெயிலில் அடைக்கப்பட்டு இருக்கணுமா? அருமையான தெய்வ ஜனம், இன்னைக்கு காலையில் நான் கேட்குறேங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்போது இப்படி தாங்க இருக்கும். Glory to God. Hallelujah. ஆனால் பேதுருவை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவது எப்போ தெரியுமா? அதிகாரிகள் முன்னிலையில் அவனை நிற்க வைத்து 7வது 8வது வசனம். எஸ், அந்த 8வது வசனத்தை பார்த்தீங்களா? அந்த அவர்கள் நடுவே அவர்களை நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினால் இந்த நாமத்தினால் இதை செய்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கப்படுகிற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை நிரப்புகிறார். Receive it in the name of Jesus today.
உன்னுடைய பிரச்சனை பெரிய விஷயம் அல்ல, உன்னுடைய இக்கட்டு ஒரு பெரிய விஷயம் அல்ல, உன் வாழ்க்கையின் தோல்வி பிரச்சனைகள் ஒரு விஷயம் அல்ல. கர்த்தர் சில வேளைகள் பிரச்சனைக்குள் உன்னை நிறுத்துவார் ஊழியக்காரனை. ரிசீவ் தட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஹalleluya. உன்னை ஆவியானவர் நிரப்புவார். எங்க தெரியுமா? 5000 பேருக்கு முன்னால அல்ல, சிறையில் கைதியை போல வச்சிருக்கிற இடத்துல ஆவியானவர் உன்னை பயன்படுத்துவார் சாட்சியாக. ரிசீவ் தட் ஃபார் தி glory of God. ஹalleluya. I tell you brothers and sisters, என் வாழ்க்கை நன்மையா நிறையணும், என் வாழ்க்கை பெருசா இருக்கணும், 5000 பேர் முன்னால பெரிய பாஸ்டரா நான் நிக்கிறேங்கிற ஆசை தேவன் பேதுருக்கு கொடுக்கலைங்க. கர்த்தர் அனுமதிக்கலைங்க. கர்த்தர் அவனை பிடிச்சி சிறையில் போட்டார். அன்னைக்கு நைட்டு மட்டும் பேதுரும் யோவானும் என்ன நினைச்சிருப்பாங்க? இவ்வளோ பிரசங்கம் பண்ணி இவ்வளோ பெரிய அதிசயம் நடந்திருக்கு, ஊரெல்லாம் வந்து நம்புறாங்களே, நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களே, ஏன் இந்த கர்த்தர் நம்மளை பாதுகாக்கல? இன்னைக்கு நம்ம காலத்தில் இன்னைக்கு இது நடந்தா என்னங்க நம்ம பேசுவோம்? அருமையான தெய்வ ஜனமே, 5000 பேருக்கு முன்னால நின்று நீ பெரிய பாஸ்டர்னு வேஷம் போட கர்த்தர் உன்னை அரைக்கலைங்க. அந்த 5000 பேருடைய காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீ ஊழியம் செய்வது உன்னுடைய கடமை. ரிசீவ் தட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஹalleluya. அவனுக்கென்று கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துச் செல்வது, தேவ வல்லமையை நிரூபிப்பது, அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை இந்த உலகம் காணச் செய்வது என்னுடைய உங்களுடைய கடமை. அதை ஏற்றெடுப்பீங்களா? கரங்களை உயர்த்தி கொஞ்சம் சொல்வீங்களா? இந்த புது வருஷத்தில் அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா, அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா, உம்முடைய வல்லமையின் கரத்தை என் மேல் வைங்கப்பா. ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் this morning. Church, you got to be a church with a difference. நீ ஒரு வித்தியாசமான சபையாய் நிறுத்த கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன்னின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார் என்று சொன்னால் எந்த அதிகாரிக்கு முன்னால் எதை பேச வேண்டும் என்பதை அவர் உனக்கு தருவார். அவர் உன்னை நிறுத்துவார். Receive that anointing in the name of the Holy Spirit this morning. Amen. And that is the call of the church. சபையே, நீ அப்படிப்பட்ட சபையாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்து 1ஆம் தேதி வந்தோம், இனி எல்லா ஞாயிற்றுக்கிழமை 2025 சும்மா வந்தால் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லி போற அந்த வேஷம் வேண்டாம். And the Lord does not accept that. அது தேவனுக்கு உகந்தது அல்ல. Very clearly I am telling you church, இன்னைக்கு காலையில் சபையே ஆவியானவர் தெளிவாக அதை மீண்டும் உரைக்க சொல்லுகிறார். கடமைக்காக ஏதோ ஒரு யாரையோ காண்பிக்கிறதுக்காக சபைக்கு வர்றதை இந்த 2024 நிறுத்திட்டு உண்மையாக கர்த்தாவே, வெள்ளியை விட தங்கத்தை விட உம்மை நேசிக்கிறேன், உம்மை ஆராதிக்க வருகிறேன், ஹalleluya, உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் என்று சொல்லி உண்மை நிறைந்த இருதயத்தோடு உம்மை தெய்வமாக கொண்டது என் பாக்கியமே என்ற அந்த உண்மையோடு தெய்வ பிரசன்னத்தில் நிற்கத்தான் இன்றைக்கு ஆவியானவர் நம்மேல் வைத்திருக்கிற அழைப்பு. Are you ready to take that in reality? உன் வாழ்க்கையில் அதை உண்மையோடு ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கிறாயா? இந்த புது வருஷத்தை அந்த பயபக்தியோடு கர்த்தருக்கென்று பிரதிஷ்டிக்க நீ தயாராக நீ இருக்கிறாயா? This is the only call of God, brother, sister. ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்கள் கொஞ்சம் பார்ப்போம். Romans chapter 14 verses 7 and 8. இதை கொஞ்சம் புரிஞ்சிட்டா போதுங்க, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருங்க. பாருங்களேன், 7வது வசனம், நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, நம்மில் ஒருவனும் தனக்கென்று மறிக்கிறதும் இல்லை. அப்படின்னா 2025 ஒரு புது வருஷத்தின் ஆயுசு நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தந்தா அது உனக்காக பிழைக்கிறதுக்கு பயன்படுத்தாதே சகோதரியே, சகோதரனே. என் குடும்பம், என் வேலை, என் பணம், என் சொத்து, என் பொசிஷன், என் வாழ்க்கை, அதுக்காக வாழாதே. நம்மள ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, நம்மள ஒருவனும் தனக்கென்று மறிக்கிறதும் இல்லை. அடுத்த வசனம் பாருங்களேன், நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு உண்மையா இப்படி வாழ்வீங்கன்னு சொல்றவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்துவீங்களா? ஆண்டவரே, ஜனவரி 1ஆம் தேதிக்கான எனக்கு கிருபை தருவீங்கன்னா உமக்காக பிழைக்கிறேன் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், உமக்காக வாழ்வேனப்பா. நான் மரித்தாலும் நான் கர்த்தருக்கென்று நான் மறிப்பேன். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவைகளே. அருமையான தெய்வ ஜனமே, இன்னைக்கு ஒருவேளை உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டா, எத்தனை பேர் கர்த்தருடைய குழந்தைகள்னு கேட்டால் எல்லாரும் கையை தூக்கிடுவீங்க. ஆனால் எத்தனை பேர் உண்மையாக கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்படுகிறீங்கன்னு கேட்டால் நம்ம ஒரு ஆள் கூட கையை தூக்க முடியாது. என் தேவனுக்கு நான் கொடுக்கிற மரியாதை இவ்வளவு தானா? இன்னைக்கு காலையில் ஆவியானவர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தோடு நம்மோடு கூட இடைபெறுகிறார். Am I belittling my God? என் தேவனை நான் அலட்சியம் செய்கிறேனா? ரோமர் 2வது அதிகாரத்தின் 5வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? ரோமர் 2வது அதிகாரத்தின் 4-5 வசனங்கள். எஸ். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல். பாத்தீங்களா, தேவ தயவு
நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்பதை நீ அறியாமல் அவருடைய தயவு, அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. அருமையான தெய்வஜனமே, இந்த 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில வந்து இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்க நீ பெற்ற தேவ தயவு உன்னை குணப்படுத்த என்பதை அறியாமல் நீ வாழ்கிறாயோ. அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை நீ அலட்சியம் பண்ணுகிறாயா என்ற கேள்வி இன்னைக்கு காலையில கர்த்தர் சபைக்கு முன்பதாக, ஒவ்வொருத்தருக்கு முன்பதாக தனிப்பட்ட முறையில் வைக்கிறார். கொஞ்சம் ஏற்றெடுத்து பார்ப்பீங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஏதாவது அலட்சியம் இருந்தா எனக்கு மன்னிங்கப்பா. ஸ்தோத்திரம். ஒரு விசை நம்ம எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி, பக்கத்தில் யாரையும் பார்க்க வேண்டாங்க. கர்த்தர் பிரசன்னத்தில் ஒரு அறிக்கை செய்துருவோம். லார்ட் ஜீசஸ் forgive us மாஸ்டர், என்னை மன்னிங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருந்த அலட்சியத்தை மன்னிங்கப்பா. தேவ தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை நான் தெரியாமல் கூட அலட்சியம் செய்தது உண்டென்றால் என்னை மன்னிங்கப்பா. அறிந்து நான் அலட்சியம் செய்ததை மன்னிங்கப்பா. என் வார்த்தைகள், என் கிரியைகளில் வந்த குறைவுகளை மன்னிங்கப்பா. ஒரு விசை கூட உம்முடைய திரு ரத்தத்தால் என்னை கழுகுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் பிலீவர்ஸ் ஃபெலோஷிப் சபை ஒன்றாக இன்றைக்கு ஒட்டஞ்சத்திரம் இந்த மண்ணில் இருந்து கொண்டு உம்முடைய பிரசன்னத்தில் ஒரு அறிக்கையின் சத்தத்தை ஏறெடுக்கிறோம். தயவு செய்து உம்முடைய திரு ரத்தத்தால் ஒரு முறை கூட எங்களை சுத்திகரிப்பீங்களாப்பா. எங்கள் ஜெபத்துக்கு செவி கொடுப்பீங்களாப்பா. உம்முடைய பிரசன்னத்தில் எங்களுடைய ஜெபம் ஒரு தூபமாக இருக்கும்படியான கிருபை தாங்கப்பா. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா, அறிக்கை செய்கிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் மர்சி. உம்முடைய கிருபைக்கு நன்றி, உம்முடைய ஐஸ்வர்யத்திற்கு நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் பிதாவே, ஆமென். அருமையான சகோதர சகோதரிமாரே, இந்த தெளிவோடு கூட தெய்வ பிரசன்னத்தில் நிற்கத்தான் இன்றைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்தை சும்மா கையில் தூக்கிட்டு நடக்கவோ, சும்மா ஏதோ யூடியூப்ல கேட்டுட்டு விடவோ அல்ல. தயவுசெய்து நம்மளுடைய வாழ்க்கையின் அலங்காரமாக இந்த வசனம் இருக்கும்படியாக இன்றைக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார். அதை ஏற்றெடுக்கும்படி டுடேஸ் வேர்ட் இஸ் a serious word. இந்த வருஷத்தை முடிக்கும் பொழுது அலட்சியமா முடிக்காதீங்க. இன்னும் 2 நாள் இருக்கு தெய்வ ஜனமே. ப்ளீஸ் மன்றாடுங்க. தெய்வ பிரசன்னத்தில் போய், வீட்டில் போய் முழங்கால் படிட்டு நில்லுங்க. ஆண்டவரே, என் குறைகளை மன்னிங்கப்பா. தயவு செய்து இந்த 31ஆம் தேதி இரவு ஜெபத்திற்கு நான் செல்லும் பொழுது ஒரு வித்தியாசத்தோடு செல்ல முடிய கிருபை தாங்க. இந்த சபைக்குள் உம்முடைய பிரசன்னம் நிரம்பி இருப்பதை காண கிருபை தாங்க. அடியன் மேல் உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. இந்த புது வருஷம் ஒரு வித்தியாசம் உள்ளவனாய் நிற்க உம்முடைய ஐஸ்வர்யத்தின் நிறைவை காண தயவை தாங்கப்பா. மற்றவர்களுக்காக மன்றாட, மற்றவர்களுக்காக ஜெபிக்க, அவர்கள் பரிசுத்தமாய் நிற்க நான் முதலாவது என்னை பரிசுத்தமாக்கி கொள்ள கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கேட்போமா? This is God's grace. இது தெய்வீக அழைப்பு தெய்வ ஜனமே. உனக்கான வழியை அவர் காண்பிப்பார். நீ எப்படி நடக்க வேண்டும் என்ற போதனை அவர் தருவார். ஆவியானவர் துணை நின்று உன்னை நடத்துவார். அவர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. காலையில் என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, இந்த அர்ப்பணிப்போடு தெய்வ பிரசன்னத்தில் நிற்போமா? அதனுடைய 5வது வசனம் கூட கொஞ்சம் பார்த்துடலாமா? பாருங்களேன். தேவன் அவனுடைய கிருபைகளுக்கு தக்கதாய், உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பின் நாள் வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக நீ கோபாக்கினை குவித்து வைக்கிறாயே. தயவு செய்து தெய்வ ஜனமே, அவருடைய வருகை நாளுக்கு என்று சொல்லி அலட்சியமாய் வாழ்ந்து ஒரு கோபாக்கினை நம்மேல் குவித்து வைக்க வேண்டாம் என்ற ஒரு விடுதலையின் வார்த்தை இன்னைக்கு ஆவியானவர் தருகிறார். ரிசீவ் தட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். நீ கோபாக்கினைக்கு அடிமையாய் விடக்கூடாது, நீ தண்டனைக்கு அடிமையாய் விடக்கூடாது. நீ பெற்ற வாழ்க்கை கர்த்தருக்கு மகிமையாய் இருக்க வேண்டும் என்ற தெளிவின் அழைப்பை ஆவியானவர் இன்றைக்கு இந்த சபைக்கு முன்பதாக வைக்கிறார். இந்த 363 நாளும் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, இந்த கடைசி 2 நாள்ல ஒப்பு கொடுப்போமா? சிலுவையில் அந்த கல்லனை ஏற்றுக்கொண்ட அதே இயேசு உன்னையும் ஏற்றுக்கொள்வார். Glory to God. Hallelujah. அவருக்கு நேரம் காலம் வித்தியாசம் இல்லை. அவர் அன்பின் தேவன். இது கிருபையின் காலம். இனி ஒரு நிமிஷம் கூட நீ அலட்சியமாய் இருக்க கூடாது என்பது தேவ சித்தம். சகோதரியே, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். அதை அலட்சியம் செய்கிறவன் மனுஷனை அல்ல, பரிசுத்த ஆவியானவரை தந்த தேவனே அலட்சியம் செய்கிறான். அந்த சாட்சி நம்மையில் இருக்கக்கூடாது. கேட்கிற சகோதர சகோதரிமாரே, இன்னைக்கு காலையில் தேவாவியானவர் தெளிவாய் உரைக்கிற இந்த சத்தத்திற்கு செவி கொடுப்போமா? நம்மை சற்று அவர் பிரசன்னத்தில் நம்ம தாழ்த்துவோமா? ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் என்னை தருகிறேன். நான் குறைவுள்ளவன் தானப்பா, ஆனாலும் என்னோடும் என் குறைவுள்ளவனாய் இருந்தும் என்னோடு இந்த வார்த்தையை நீர் பேசினீரே, இந்த வழியை நீர் காண்பித்தீரே, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் தலை வணங்கி முடிவாக ஜெபித்து நம்ம முடிக்கலாமா? நாம் இப்பொழுது கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமும் அன்பும் மகத்துவம் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, ஒவ்வொரு நாளும் செபித்தோம். இந்த நாளில் கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று உடைய வசனம் முழு நிச்சயத்தோடு, அதிகாரத்தோடு, வல்லமையோடு, இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் ஆவியும் ஆத்துமாய் வேறு பிரிக்கிற ஒரு கிருபையோடு வந்ததுக்காக நன்றி சொல்கிறோம்.
அதை உண்மையாக எங்களுக்கு எடுத்து கொடுத்த அருமையான நம்முடைய ஊழியருக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் இதை பற்றி யோசிக்க இந்த 2-3 நாட்கள் கவனமாய் நம்முடைய சமூகத்திலே எங்களுடைய வாழ்க்கையின் அந்தரங்க பகுதிகளெல்லாம் புரட்டி பார்க்க, நாங்கள் விட்டுவிட்ட காரியங்களெல்லாம் குறித்து வருத்தப்பட்டும் இடத்திலே வர மனம் திரும்ப கத்த உதவி செய்யும். சீர் செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் சீர் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, பரிசுத்தமாவதிலே கத்த நீர் விரும்புகிறீர். சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கிற ஆண்டவராக இருக்கிறீர். எங்களுடைய பரிசுத்துக்காய் செபிக்கிறவராக இருக்கிறீர். பரிசுத்த ஆவியான எங்களுக்குள்ளே உருவாக்கிறவராக இருக்கிறீர். உடைய வசனத்தினாலே எங்களை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறீர். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்பாலி சிலுவையிலே மரித்தது, இரத்த சிந்தினது ரட்சிப்புக்காக மட்டுமல்ல, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் என்று கேட்டோம். ராஜா, உடைய வரிக்கு ஆயத்தப்படுத்தும். சீக்கிரமாய் வாரும். உக்காய் காத்திருக்கிறோம். ஜனமாய் சிலுவையில் ரட்சிக்கப்பட அவருடைய சமாதானம் நாடு திரும்ப எழுப்புதலுக்காக பாதுகாப்புக்காக செபிக்கிறோம். யுத்தமுள்ள பகுதிகளெல்லாம் அநேக மரணங்கள் அழிவுகள் நடக்கிறது. ராஜா, எல்லாரையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும். நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்திலே கடைசி வரை உத்தமமாக இருக்க, குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களும் கண்டிக்கப்படாதவர்களும் ஆண்டவரே குற்றம் சாட்டப்படாதவர்களுமாக இருக்க கர்த்தர் தான் கிருபை தர வேண்டும். ஜாக்கிரதையை உள்ளத்திலே உருவாக்கித்தாரும். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்களுக்காக செபிக்கிறோம். ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம். எல்லாருக்கும் கத்த இறங்கும். ராஜா, பரிசுத்தை விரும்புகிற ஆண்டவருடைய திருவுள்ள சித்தத்தை தெரிந்தெடுத்து செய்ய, எல்லா ஆவிக்கிற விவேகத்தோடும் ஞானத்தோடும் சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்ப, உடைய மனது உடைய வார்த்தையினாலே அடிக்கடி மறுரூபம் அடைய, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்தமும் பூர்ணமான தேவஸ்தத்திலே நிலைத்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாரும். வரைக்காய் ஆயத்தப்படுத்தும். சீக்கிரமாய் வாரும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.